ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் இல்லாத மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பலாக்காய் தாங்க. இதை வந்து ரெண்டாக வகுத்துட்டு நல்லா எடுத்துக்கிட்டு இதில் உள்ள மேலே உள்ள செதில்லாம் நல்லா சீவிடணுங்க. சீவிட்டு இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு இதுமாரி குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சிக்கணுங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இருக்கணும், இல்லைன்னா அதோடைய பால் வந்து நம்ம கையிலலாம் ஒட்டிக்கணுங்க. இதுமாரி வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு எப்பொழுதும் போடுற பிரியாணிக்கு போடுற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடணும். இதுமாரி சைவ பிரியர்களுக்கு வந்து இந்தமாரி வந்து நம்ம பலாக்காயில் போட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தோம்னா அதால் கறி மாரியே இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அது வந்து புதினா தழை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. பிரியாணி செய்கிற மெஷர்மெண்ட்டிலே செய்யுங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. நான் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. வதக்கிட்டு தக்காளியை கடைசியாக போட்டுட்டேன். தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்டாண்டு இருந்துச்சுங்க, ஸ்டாண்டு இல்லாதனால எடுக்க முடியல. தயிர் ஊற்றுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இதுமாரி எடுத்துட்டேன். நீங்களும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக அந்த வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா அரைச்சி நான் வீட்டிலே வச்சுருப்பேங்க. அந்த கரம் மசாலா தூளையும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே இந்த அரிஞ்சு வச்சுருக்கோம்லங்க பலாக்காயை அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொதி வரவும் அரிசியை போட வேண்டியதும். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அரிசியை போடுங்க. எங்கள் வீட்டு குக்கரில் வந்து எப்போதும் 3 விசில் விட்டனாவே நல்லா வெந்து வந்துடும். நான் கடைசியாக அந்த தண்ணி கொதிக்க வரும்போது கொஞ்சம் புதினா தலையை மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய்யை எடுத்து ஊற்றிடுவேங்க. அப்போ தான் வந்து சாதம் அடி பிடிக்காமல் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்மளோட ஷார்ட்ஸு வீடியோலாம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். இதோட வந்து தொட்டுக்க வந்து ஒரு ஆனியன் ரைத்தா வச்சுட்டா போதுங்க, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நானும் இதை வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாதத்தை வச்சு சர்வ் பண்ணிட்டேங்க. நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.